சிவபெருமானுடைய வாகனம்தான் யாரு? நந்தீஸ்வரர் இல்லையா? அவர் எப்படி சிவபெருமானுடைய வாகனமானார் தெரியுமா? அதாவது சிலாதர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய மனைவி தான் சித்திரவதி. இவங்க 2 பேருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. இதற்காக என்ன பண்ணாங்க? சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தாங்க. அப்பொழுது கடும் தவம் இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்னு பூமியை தோண்டினாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் வேள்வி நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இப்போ நம்ம ஹோமகுண்டை கெட்டி அதில் யாகம் நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்காக பூமியை தோண்டுவாங்க. அப்படி தோண்டும் பொழுது தங்க பெட்டியில் தங்க விக்கிரகம் போல் ஒரு குழந்தை இருந்தது. அதை எடுத்த உடனே இக்குழந்தைக்கு நந்தி என பெயர் சூட்டும்படி அசரீரி வாக்கு ஒலித்தது. அதன்படி சிலாதரும் சித்திரவதியும் இந்த குழந்தைக்கு நந்தி அப்படின்னு பெயர் சூட்டி அழகா வளர்த்து வந்தாங்க. அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தான். ஒரு முறை தேவர்கள் முனிவர்களுடைய வேடத்தில் சிலாதருடைய ஆசிரமத்திற்கு வந்தனர். அங்கே வந்து இந்த நந்தியை பார்த்து நந்தியுடைய ஆயுட்காலம் இன்னும் 1 ஆண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட சிலாதர் ரொம்பவே மனம் வருத்தம் அடைஞ்சார். தந்தை மனம் வருத்தம் அடைந்ததை பார்த்த நந்தீஸ்வரர் என்ன பண்ணார்? சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து காலனை வென்றார். அங்கு சிவபெருமான் வந்து நீ பூலோகத்தில் அதிகார நந்தி என பெயர் சூட்டும்படி விளங்குவாய் அப்படின்னு வரம் கொடுத்தார். இது மட்டும் இல்லாம துவாரபாலகரும் அவரது வாகனமாகவும் ஆவாய் அப்படின்னும் வரம் கொடுத்தார். யாரு? சிவபெருமான். இதனால தான் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு முன்னால இந்த நந்தீஸ்வரர் கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அவரை வணங்கவே செய்யணும். அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நந்தீஸ்வர தொட்டு கும்பிட்றது, அதுக்கப்புறம் அவருடைய காதுக்குள்ளே போய் தன்னுடைய வேண்டுதலை சொல்கிறது, இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. அதெல்லாம் தவறான செயல். ஏன்னா எப்பொழுதும் நந்தீஸ்வரர் வந்து சிவபெருமானை நோக்கி தவத்தில் தான் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவருடைய காதில் போய் ஏதாவது சொல்கிறது, அவரை தொட்டு கும்பிட்றது, இந்த மாதிரி செயலை செஞ்சோம்னா அவர் தவத்திலேருந்து கண்டிப்பாக கலைஞ்சிருவார் இல்லையா? அதனால நமக்கு வந்து புண்ணியம் செய்யாது, பாவம் தான் செய்கிறோம். அதனால இந்த மாதிரி செயல்களை வந்து நம்ம தவிர்க்கலாம்.